वरुणेन्द्र रुद्रमरुदः सुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैश्शाङ्कपदक्रमो परिषदै गायन्ति यं सामगाः ध्यानावस्थितस्तेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम। ஸோ ஆரம்பிக்கலாமா? இப்போ எங்கே இருக்கா நம்ம கட்டோபனிஷத்தில்? உங்கள்கிட்ட புஸ்தகம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கிட்டையும் இருக்கா? புஸ்தகம் இருக்கா? ஓகே, இல்லாத சொல்லுங்க. ஐ காட் சம் காப்பீஸ் அவைலபிள். ஓகே, இதில் எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து வி ஆர் கம் அப் டு third chapter. என்ன we covered up to shloka 22. ஆமா, அதாவது பேஜ் நம்பர் 32ல ஆரம்பிக்கும். 21:9 30 பேஜ் நம்பர் 32 இந்த புக்கில். இது நான் ஆரம்பிக்கணும் இன்னைக்கு. இது மட்டும் என்ன பார்த்தோம்னா, என்ன இவர் வந்து ரத்த கல்பனா இல்லையா? யமதர்மராஜன் வந்து ஆத்மாங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா? ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனம் அதாவது ஆத்மாங்கிறது என்ன? ஆத்மாங்கிறது என்ன? யார் பார்த்துருக்கல? பார்த்துருக்கல ஆத்மாவை? இல்லை இல்லையா? ஆத்மாங்கிறது நம்மகிட்ட இருக்கு, உள்ள இருக்கு. அந்தர ஆத்மானா கையை ஹிருதயத்துக்கிட்ட காமிக்கிறோம் இல்லையா? இருக்குன்னு சொல்றோம் நம்ம. என்ன உத்தரம் பார்த்தது இல்லை, சர்ஜன் ஓப்பன்னா கூட பார்க்க முடியாது ஆத்மாவை. இட்ஸ் நாட் அவைலபிள். திரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்திரம் அப்பாணிபாதம் நித்தியமும் சூக்ஷ்ம அவ்வியம் பூதுபவிய பூதுபவி பரிவந்தி தீராக அப்படின்னு சொல்கிறார். கிடைக்குது இல்லை சொன்னால அது பார்க்க முடியாது. ஆத்மாங்கிறது இருக்கு. அந்த ஆத்மாதான் உண்மை, அத்வைத்த. அது நான் அஹம் பிரம்மாஸ்மி அஹம் ஆத்மா அப்படின்னு சொன்னா இல்லையா? அஹம் ஆத்மா குருவாகேஷ சர்வபூதாசயாஸ்தித பூதானாம் ஆதிஷ்டவந்தஸ்ட அந்தமே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாங்கிறது எவ்ரிதிங். அது ஆத்மா தான் உண்மைங்கிறது. சரீரங்கிறது உண்மை இல்லை, அழியக்கூடியது. அழியாதது ஆத்மா. நஜாயதே மிரியதே வா கதாச்சித் பாதம் பூத்வா பவிதா வான ஆத்மா. அந்த ஆத்மா தான். ஸோ ஆத்மான்னா ஒரு இந்த போர்ஷனில் யமதர்மராஜன் டிஸ்கஸ் பண்ண ஆத்மாங்கிறது தான் உண்மை. என்ன இந்த சரீரம்ங்கிறது ஒரு ரதம் மாதிரி, ஒரு சேரியட், ஒரு கார் மாதிரி வச்சுக்கோங்க. ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமே வித்து. இந்த பாடிங்கிறது ஒரு கார் மாதிரி, சரீரம் மாதிரி. புத்திம் து சாரதிம் வித்தி. நம்ம புத்திங்கிறது இதில் டிரைவர். டிரைவர் உட்காந்து ஓட்டுறான் இல்லையா? அவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியும். டி நகர் போனான்னு எப்படி போனான்னு அவனுக்கு தெரியும். புத்திம் து புத்தி. புத்திங்கிறது விச் நோஸ் வேர் டு கோ, ஹவு டு கோ. எப்படி போனால் டி நகர் போகலான்னு தெரியும். சார் அவன் ஆத்மாங்கிறவன் எஜமானன். அவன் இங்கே உட்காந்துருக்கான் அந்த சரீரங்கிற இதில் சேரியட்டில் ரதத்தில் உட்காந்துருக்கான். ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரத்தமித்து புத்திம் து சாரதிம் வித்தி. புத்தி தான் சாரதி. மன பிரகிரமே வித்து. மைண்டுங்கிறது கடிவாளம் மாதிரி. இப்படி இழுத்தா இந்த பக்கமும், இப்படி இழுத்தா இந்த பக்கமும், ரெண்டையும் சேர்த்து இழுத்தா நின்றுடும். பிரேக் வந்து தான் பிரேக்கு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் பண்ணுறது கடிவாளம். அதுதான் ஒரு சரீரம். புத்தி மன பிரகிரகமே வித்து இந்திரியானியான ஆகும். இந்திரியங்கள் தான் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் தான் குதிரைகள் மாதிரி. அந்த ரதத்தை இழுக்கிற குதிரைகள். இது குதிரைகள். கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, நாக்கு சுவைக்கிறது, சரீரம் வந்து தொடுறது, டச்சு, இதெல்லாம் வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ். அது ஒரு சரீரத்துக்கு ஒரு ரதத்துக்கு ஒப்புறாரு. இது அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனோட இதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இதில் வந்து வி கேம் அப் டு அதில் என்ன சொல்றதுன்னா
இந்திரியம். ஸோ இதில் முன்னாடி என்ன சொன்னா போன கிளாஸ் என்ன பார்த்தோன்னா விஞ்ஞான சாரதி. சாரதிங்கிறவன் மைண்ட். சாரதிங்கிறவன் என்ன, வண்டி எப்படி ஓட்டணும், டிரைவருக்கு தான் தெரியும் எப்படி ஓட்டணும்னு. சாரதி அவருக்கு தான். ஸோ மன பிரகிரகம் என்ன, மனசை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு போகிறது இந்த புத்திங்கிற சாரதி என்ன. ஸோ அதுக்கு சொல்லி இந்திரியபிய பராஹியத்தை அத்தியபிய பரம் மன ஆத்மாங்கிறது என்னங்கிறது சொல்றாரு. ஆத்மாங்கிறது என்னன்னா அது முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னா, 11வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னா, இந்திரியபிய பரம் பராஹியத்தை அத்தியபிய பரம்மன. உலகம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விட என்ன நம்மளுடைய இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள், கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால முகர்றது, நாக்கால சுவைக்கிறது எல்லாம், அதெல்லாம் அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் மோர் பவர்ஃபுல் இல்லையா. பாதாம் அல்வா எப்படி இருக்கும், பாதாம் அல்வா ஸ்வீட்டாக இருக்கும், பட் அது ஸ்வீட்னு கண்டுபிடிக்கிறது இந்திரியங்கள். நாக்கு, நம்ம கண்ணு. தாஜ்மஹால் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறது இப்போ கண்ணு தான். கண்ணு இருந்தால் அப்புறம் தாஜ்மஹால் பார்க்க முடியாது, நாக்கில் அப்புறம் சுவைக்க முடியாது. அதனால ஆனால் இந்திரியப்பி பரம் மன. அதனால அந்த விஷயங்கள்ட்ட நாம் தான் போகாது, அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தி வேணும் நமக்கு. தாஜ்மஹாலை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்ணு வேணும், பாதாம் அல்வா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறதுக்கு வேணும். பாதாம் அல்வா தான் இருந்தால் போகாது. நமக்கு இந்த கெப்பாசிட்டி டு லிவ் இன் த வேர்ல்ட், என்ஜாய் திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் and all this experience to experience all things in the world is done ஆத்மா குணம். அதுக்கு தான் ஆத்மாங்கிறது. இந்திரியபிய பராஹியர்த்த அத்தியபியஷ்ட. உலக விஷயங்களை விட இந்திரியங்கள் முக்கியமானவை. அத்தியபியஷ்ட பரம் மனஹ. இந்த விஷயங்கள் விஷயங்களை விட பரம் மனஹ, மனசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை புரிஞ்சு நல்லா இருக்கிறதுனால சுகமாக இருக்கு, துக்கமாக இருக்குன்னு சொல்றது மனசு. மனசு பரா புத்தி. புத்திங்கிறது மனசை விட பெட்டர். புத்திங்கிறது என்ன, இது ரைட்டு அது ராங்னு சொல்றது பற்றில அதுதான் புத்திங்கிறது. அது மனசை விட கிரேட்டர். அது ஏன்னா மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப்பர எல்லாம் சொல்லணும். அவ்யக்தாத் புருஷப்பர இதுக்கெல்லாம் மேற்பட்டது புருஷன். புருஷங்கிறது ஆத்மா. ஏன்னா புருஷப்பர புருஷான்னு வர கிச்சு சா காஷ்டா பராகதி. அதாவது உலக விஷயங்கள் எல்லாம் விட ஆத்மாங்கிறது பெருசு, கிரேட். அந்த ஆத்மா தான் நீ அப்படின்னு சொல்றது என்ன. ஸோ இதெல்லாம் ஆத்மானா என்னங்கிறத விளக்குறாரு. இதுக்கு மகத அவ்யக்தா புருஷப்பர ச காஷ்டா பராகதி என்ன. அதுக்கு அது அந்த ஆத்மாங்கிறது இருக்கேன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது பெரிதானது. அதுதான் என்ன அந்த ஆத்மாங்கிறது சர்வேஷு பூதேஷு மூடாத்மான பிரகாசத்தை. எல்லாருக்கும் அந்த ஆத்மா புலப்படுவதில்லை, அறியப்படுவதில்லை. ஆத்மாங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையும் கீதையிலையும் சொல்ற ஆத்மான்னு சொல்றேன், புருஷெல்லாம் ஆத்மா இருக்குன்னு சொல்றேன். இந்த ஆத்மாங்கிறது யாரை பார்த்துருக்கல இல்லை. ஆனால் அது இருப்பதுனால தான் நம்மளால பேச முடியுது, நம்மளால நடக்க முடியுது, நம்மளால காரியங்களை செய்ய முடியுது, யோசிக்க முடியுது. எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆத்மா இஸ் தேர். இந்த ஆத்மா தான் அல்டிமேட் ட்ரூத் நம்ம பற்றி. அது என்ன அந்த ஆத்மா தான் கிருஷ்ணர் சொன்னார், அழியாதுன்னு சொன்னார் இல்லையா. செகண்ட் சாப்டர்ல நஜாயிதே மிரியதே வாகதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வருது. அந்த ஆத்மா சரீரங்கிறது அழியக்கூடியது, ஆனால் ஆத்மாங்கிறது அழியாதது. இந்த அழியா ஆத்மா தான் நான். அது புரிஞ்சுதான் உங்களுக்கு ஆத்ம ஜானம். அதான் ஆத்ம ஜானங்கிறது. என்ன ஒத்துச்சேத்யோயம் அதாஹ்யம் அக்லேத்ய அசோஷிய வச்ச நித்திய சர்வகதஸ்தானும் அச்சுரோயம் சமாதானம். நான் சொன்னேன்னு அந்த ஆத்மா தான் நான். என்னை ஒத்து தொட முடியாது, நெருப்பு சுடாது, காற்று உலர்ச்சாது, தண்ணீர் நிலைக்காது, வாயு உலர்த்தாது, ஒண்ணு. அது அப்படிப்பட்டது ஆத்மா. அந்த ஆத்மா தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த ஆத்மா தான் சொல்றேன். ஏஷு சர்வேஷு மூடேஷு குரு ஆத்மான பிரகாசத்தை. எல்லாருக்கும் இந்த ஆத்மா புலப்படுவதில்லை. திருஷ்யதே தோ அக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்மதஸ்மி. ஒரு அக்ரியா புத்தி, ஒரு ஷார்ப் புத்தி, கூர்மையான புத்தி இருக்கவனுக்கு தான் இந்த ஆத்மாங்கிறது புலப்படும். தியானம் பண்ணி கேச்சித் தியானின்னு கேச்சித் பச்சிந்தி. சில பேர் தியானத்தினால கண்டுபிடிக்கிற மகான்கள் எல்லாம் ஆத்மாவை உணர்கிறாங்க. தியானம் பண்ணுறதுனால, நித்தியாசனம் பண்ணுறதுனால, என்ன ஞானத்தினால தான் அறியப்படுகிறது ஆத்மாங்கிறது. ஞானங்கிறது ஆத்ம ஞானத்தினால அறியப்படுகிறது. ஆச்சா. ஸோ என்ன சொன்ன யமதர்மராஜா நச்சிகேட்டன் கேட்டு அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர தஸ்மாத் கிருதா கிருதாத்தாத் அந்நியத்திர பூயாஷ்ட பவ்யாஷ்ட எத் பஷ்யசி தத்வத அப்படின்னு கேட்டான் இல்லையா. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, எல்லாத்துக்கும் மேலானது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கிறன்னா அதுதான் ஓம் இது ஏததுன்னு ஆத்மான்னா. ஆத்மாங்கிறது தான் ஓம்னு சொல்கிறோம். ஆத்மாங்கிறது தான் அது சொன்னா என்ன.
ஸோ அந்த ஆத்மாவை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு இப்போ நோ லெட்ஸ் கம் டு டுடேஸ் டாக். டுடே இஸ் இன்னைக்கு வந்து 13வது ஸ்லோகம், 13th ஸ்லோகம். இந்த இதில் புக்கில் 82வது பக்கத்தில் இருக்கு. எச்சேன் வாக் மனசி பிராக்யா ததச்சேத் ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதி நியச்சேத் தத் எச்சேத் சாந்தாத்மனி. ஸோ இது 2 ஸ்லோகத்தில் வரப்போகிறது. இது என்ன? ஸோ சாந்த ஒரு ஸ்லோகத்தில் வந்துடுறது. சாரி, இது வந்து என்னென்னா இந்த ஆத்மாங்கிறது என்னங்கிறது சொல்கிறார். எச்சேத் வாங் மனசி பிராக்யா ததச்சேத் ஞானமாத்மனி ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதி நியச்சேத் ததச்சேத் சாந்தாத்மனி. 3-4 லெவலில் இருக்குங்கிறார். மனசில் இருக்கு என்ன? ததச்சேத் ஞானத்தில் இருக்கு ஞானாத்மனி ஞானமாத்மனி மகதி நியச்சேத் தது எச்சேது சாந்தாத்மனி. அல்டிமேட்லி 3-4 ஸ்டேஜில் இருக்குங்கிறார். என்ன நமக்குள்ளே இருக்குது இந்த ஆத்மாங்கிறது 3-4 ஸ்டேஜில் இருக்குங்கிறார். என்ன? The wise should merge. அதனால் என்ன பண்ணுறேன்னா merge the speech in the mind. என்ன? எச்சேத் வாக் மனசி பிராக்யா, பேசுவதை உள்ளடக்கி கொண்டு மௌனமாக இருக்க வேண்டும் ஆத்மாவை அறிவதற்கு. அண்ட் தட் மைண்ட், அந்த மனசை வந்து புத்தியில் நிறுத்தணும். புத்திங்கிறது வேற, மனசுங்கிறது வேற. எல்லாருக்கும் மனசு இருக்கு. பயம், சோகம், சந்தோஷம், வருத்தம் எல்லாம் இருக்கிறதுல மனசில் இருக்கு. என்ன? புத்திங்கிறது வேற. சரியா? இது ரைட்டா அது ராங்கான்னு பாழ்படுத்தக்கூடிய புத்தி இருக்கிறது புத்தி தாங்க. அதுதான் புத்திக்கு தான் முடியும். இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது நல்லதா கெட்டதா அப்படி அந்த அறிவு, பிரித்தறிவும் பகுத்தறிவும் திறமை இருக்க பகுத்தறிவு. இந்த இன்டலெக்ட் த கிரேட் செல்ஃப். அந்த பகுத்தறிவுக்கு, அதுக்கு பகுத்தறிவுக்கு மேலே இருக்கிறது அதான் இன்டலெக்ட். அதுக்கு தான் அந்த மனசுக்கும் அப்பாற்பட்ட புத்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆத்மாங்கிறது, கிரேட் செல்ஃப். அண்ட் த கிரேட் செல்ஃப் இஸ் த செல்ஃப். அந்த ஆத்மாங்கிறது தான் உண்மையான ட்ரூத். நமக்குள்ள உள்ளுக்குள்ள வெளியில் இருக்கிற இந்த கை காலெலாம் இருக்கிறது தெரியும். ஆனால் மனசுக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது. மனசுக்கு சஞ்சல விசாராத்மிகா மாற்றிக்கொண்டே இருக்கு. ஒரு சந்தோஷமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, கோபமாக இருக்குது, ஆத்திரமாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, எல்லாம் மனசு. என்ன? புத்திங்கிறது நிச்சயதாத்மா, ஸ்திரமான இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படி பகுத்தறிஞ்சு எது சரியோ அதோடு இருக்கக்கூடியது புத்தி. அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மான்னு ஒன்று. அந்த கேட்டு ஆத்மா அப்படிங்கிற ஆத்மாங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட, சரீரத்துக்கு அப்பாற்பட்டது, சரீரம் அழியக்கூடியது, மனசுக்கும் அப்பாற்பட்டது புத்தி, புத்திக்கும் அப்பாற்பட்டது ஆத்மாங்கிறது. என்ன? அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் உபதேசம்லாம் பண்ணிட்டோம். இப்போ சொல்கிற இவரை இன்ஸ்டால் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார் என்ன? உத்திஷ்டத, அடுத்த பக்கம் 84, உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பிய வரான்னு நிபோதத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தேயா துர்கம் பதகாதது கவையோகோ வதந்தி. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வாழ்க்கை, மனமில் இருக்கு சஞ்சலாத்மிகா, இது பண்ணலாமா அது பண்ணக்கூடாதுன்ற மனசு, எல்லா விதமான இமோஷன்ஸுக்கும் இருப்பிடும். கோபம், பயம், துக்கம், சந்தோஷம், வருத்தம், என்ன பயம் எல்லாம் இருக்கக்கூடியது மனசு. புத்தி இது சரி, இது தப்பு, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்றது நிச்சயதாத்மிக புத்தி. என்ன? இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. மனசு, சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அதுக்கப்பால் ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அது இந்த ஆத்மாங்கிறது அல்டிமேட் ட்ரூத். என்ன? அந்த ஆத்மாவை அறிஞ்சு கொள்ளுங்கிறார். எப்படி அறிஞ்சு கொள்றதுன்னா, உத்திஷ்டத கெட்டப், யோஜனை பண்ண, எழுந்துக்கோ, முதல்ல கெட்டப், தூங்கிட்டு இருக்காத, வேக்கப், கெட்டப், ஜாகிரத, வேக்கப் இல்லை, உத்திஷ்டத எழுந்துக்கோ, ஜாகிரதை முடிச்சுக்கோ. சில பேர் தூங்கிட்டு இருப்பா, எழுப்பினான்னு நின்றுடே தூங்குவா. என்ன? குழந்தையா இருக்கிறப்போ அவன் இதுக்கு போயிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்கே யூரின் பாஸ் பண்ணிக்கிறே தூங்கிட்டே இருப்பான் சில பேர். ஏன்னா
இஸ் நாட் ஃபுல்லி அவேக், எல்லாம் இன்டர்லைட் பூரா பிரைட்டு நாள் அவனுக்கு. என்ன அதனால முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல உழுக்குற. ஏன்னா உத்திஷ்டத ஜாகிரதை, ஜாகிரதை முடிச்சுக்கோ. ஜாகிரதைன்னு சொல்றோம். ஜாகிரதை எங்கேருந்து வருது? ஜாகிரதைன்னா விழித்துக்கொள், நல்லா முடிச்சு புரிஞ்சுக்கோ. என்ன நடக்குது சுற்றில என்ன நடக்கிறது, நீ என்ன பேசுற, என்ன நடக்கிறது புரிஞ்சுக்கோ. ஜாகிரதை உச்சிஷ்டத்தை. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது. அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் ஸ்டில் த கோல் இஸ் ரீச். விவேகானந்த சொன்னார் இல்லையா, அந்த உத்திஷ்டத்தை அரைஸ் அவேக் ஜாகிரதை, எழுதுக்கோ முடிச்சுக்கோ. எழுதுக்கோ உத்திஷ்டத்தை, எழுந்துக்கோ முடிச்சுக்கோ, நின்றுட்டு தூங்காத. உத்திஷ்டத்தை எழுதுக்கோ, ஜாகிரதை முடிச்சுக்கோ. பிராப்பிய வரான், வரான்னா டீச்சர், குரு கிட்ட போய் வரான் பிராப்பிய, குரு கிட்ட போய் பிராப்பிய வரான்னு நிபோதத்தை கத்துக்கோ, அறிவை பெற்றுக்கொள். நிபோதம், போதம் நிபோதம்னா அறிவை, போதம்னா அறிவு, அறிவை பெற்றுக்கொள் நிபோதத்தை. ஏன்னா என்ன, வேர்ல்ட் இஸ் a very difficult place to live. நீ முடிச்சுட்டு இருக்கணும், எப்போ ஒரு நிமிஷம் தூங்கி போயிடக்கூடாது. நீ வந்து தப்பு பண்ணுவேன், நீ இதை பண்ணாத. பி அவேர், பி அவேர், பிவேர்னு சொல்கிறோம் இல்லையா, பி அவேர். என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ, என்ன உண்மையாக தெரிஞ்சுக்கோ. என்ன நடக்கிறது, இது நடக்கிறது, என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கிறது, என்ன நடக்கிறேன் அப்படி இல்லை. யாரும் யார் யார் என்ன பண்ணிட்டு எப்படி இருக்கு உலகங்கிறது. பி அவேர், கான்ஷியஸாக. உச்சிஷ்டதை ஜாகிரதை பிராப்பிய வரான், கோ டு எ டீச்சர். ஹேவிங் டு கான் டு டீச்சர் நிபோதத்தை கற்றுக்கோ. அவர் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷேன சேவையா உபதேட்சந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா. எங்கே வருது, எங்கே வருது? நான் மாட்டுக்கு ரேட்டில் பண்ணிட்டு இருக்கேன். உத்திஷ்டதை ஜாகிரதை பிராப்பிய வரான் நிபோதத்தை க்ஷுரஸ்ய தாரா நிச்சிதா துரத்தியா. பகவத்கீதை. உத்திஷ்டதை கேட்ட ஜாகிரதை முடிச்சுக்கோ. பிராப்பிய வரான், கோ டு தி டீச்சர். உத்திஷ்ட பிராப்பிய நிபோதத்தை, அறிவை பெற்றுக்கொள். பிராப்பிய வரான் நிபோதத்தை உத்திஷ்டதை ஜாகிரதை பிராப்பிய. க்ஷுரஸ்ய தாரா, க்ஷுரஸ்ய தாரா பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எப்படின்னா க்ஷுரஸ்ய நிச்சிதா துரத்தியா. வாழ்க்கைங்கிறது இருக்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு இட் இஸ் லைக் ஒரு கத்தி மேல், கத்தியினோட முனையில் நடக்கிற மாதிரி. ஒரு கத்தி முனையில் க்ஷுரஸ்ய தாரா. க்ஷுரன்னா க்ஷவரம் பண்ணுற, க்ஷவரங்கிறது ஏதாவது, க்ஷுரங்கிறது தான் வந்து க்ஷவரம். அது பண்ணுற கத்தி இருக்கேன் இவ்வளோ தின்ன ஒரு ஷார்ப்பு. அந்த அது அந்த மாதிரி அது தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கத்தி மேல் நடந்து அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது கஷ்டம். வாழ்க்கை நடக்கிறது ஒரு கத்தி மேல் நடக்கிறது போல. க்ஷுரஸ்ய தாரா நிச்சிதா, நிச்சிதா துரத்தியா தாரா. ஷுரஸ்ய தாரா, ஷுரஸ்ய தாரனா ஷுரன்னா கத்தி. க்ஷவரம்னு சொல்கிறோம் இல்லையா, க்ஷவரம்னு க்ஷவரம் பண்ணிக்கிறது கத்தி, பிளேடு இல்லையா, லைக் பிளேட்ஸ் எட்ஜ். ஒரு சோமர்செட் மாமன் ஒரு ஆத்தர் இருந்தான், அவன் ஒரு நாவல் எழுதியிருக்கான், ரேசர்ஸ் எட்ஜ்னுட்டு. அதுனா க்ஷுரஸ்ய தாரா தான். ரேசர்ஸ் எட்ஜ்னா க்ஷுரஸ்ய தாரா. அதுனா ஐடியா இஸ் அவன் வந்து உபரிஷன் தான் எடுத்துக்கான், கட்டோபரிஷன் தான் எடுத்து நேம் ஆஃப் தி புக். அது என்ன, வாழ்க்கைங்கிறது கத்தி மேல் நடக்கிறது போல. என்ன காலை வெட்டிடும், ஜாகிரதையை கொட்டா பார்த்துக்கணும். இந்த பக்கம் விழுந்துடலாம், அந்த பக்கம் விழுந்துடலாம், இப்படி இங்கே கட் பண்ணி தரான், அங்கே போய்டும், அங்கே போய் கட் பண்ணி போய்டும். இல்லை வாழ்க்கை லைஃப் இஸ் லைக் வாக்கிங் ஆன் ரேசர்ஸ் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாள். அது இங்கிலீஷில் ரேசர்ஸ் எட்ஜ். அதுலேருந்து தான் வந்தது க்ஷுரஸ்ய தாரா நிச்சிதா துரத்தியா. நிச்சிதா ஷார்ப், துரத்தியா டிஃபிகல்ட் டு கிராஸ். அதனால் லைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ். லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், எனிமீஸ் ஆர் தேர், ஆல் எனிமீஸ் அரவுண்ட் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி ஆல்சோ. என்ன எல்லாரும் பலவிதமான புலிகள் இருக்கு எல்லா இடத்துலையும் சுற்றி வர. என்ன அந்த வாழ்க்கையில் நடந்து போகிறது இட் இஸ் நாட் ஈஸி. துர்கமதா டிஃபிகல்ட் டு கிராஸ். கவயோகோ வதந்தி, வைஸ் பீப்புள் சே வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம். யமதர்மராஜ நட்சத்திரம் சொல்றா, அப்பா இதெல்லாம் வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சுக்கணும். எது ரைட்டு, எது ராங், எது நல்லது, எது கெட்டதுலாம் தெரிஞ்சுக்கணும். அது அதுக்கிற வழி தெரிஞ்சுக்கோ. என்ன உனக்கு அப்படின்ட்டு உபதேசம் பண்ணுறான் அவனுக்கு. என்ன ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்லோகம். நீங்க உத்திஷ்டதை ஜாகிரதை பிராப்பிய வரா நிபோதத்தை. விவேகானந்தா சொன்னார், ரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் கோல் இஸ் ரீச். இங்கே தான் எடுத்துக்காரு எல்லாம். ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன் ஸ்லோகம். உத்திஷ்டதை ஜாகிரதை பிராப்பிய
ஜாகிரதைங்கிறவே பயமா இருக்கு நமக்கு. ஜாகிரதையாரு, உத்திஷ்ட, கெட் அப், பி கேர்ஃபுல். சுரஸ்ய தாரா நிச்சிதா துரத்தியா துர்க்கம் பதக தத்துவ கவியோ வதத்தி. தெய்வாள்லாம் சொல்கிறா, படித்தவாள்லாம் சொல்கிறா, இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான இது, ரொம்ப ஜாகிரதையாக போகணும், அதில் முழிச்சுக்கோ, தூங்காத. பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆத்மாங்கிறது என்னங்கிறது சொல்ல போகிறார். இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட், புரியாத சமாச்சாரம் தான் அவர் புரியும்படியாக சொல்கிறார். சின்ன பையனுக்கு புரியும்படி சொல்கிறார். அதோட கட்டோபரிஷனோட பியூட்டியே தான். அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யயம். அடுத்த ஸ்லோகம். அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யயம் ததாரசம் நித்யமகந்தவத்யத் அநாத்யனந்தம் மகதப்பரம் துவம் விசாய தன்மா தன் மிருத்யு முகாத் பிரமுச்சியதே. இது பாருங்க, இது நம்ம கட்டோபனிஷத் நமக்கு இந்த 5 புலன்களால் அறியக்கூடிய விஷயத்தை அறியப்படுத்துகிறார். தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னா, ஆக்ராவுக்கு போனால் பார்த்துடலாம், கண்ணால் பார்த்துடலாம். சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் கானடா படிநிலை கேட்டையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டுவிடலாம். அந்த யூடியூப்பில் போனேன்னா யூ கேன் சி ஒன் ஆஃப் அவர் சாங். ஏன்னா யூ கேன் பாதாம் அல்வா ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்ருக்கேன்னா கிடைக்குமா கிடைக்கிற மாதிரி சாப்பிட்டு விடலாம், ப்ராப்ளம் இல்லை. என்ன பஞ்சகால ஞானேந்திரங்களுக்கும் எல்லாம் உட்பட்டது. நோஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் கார்லண்ட் எவ்வளோ ஸ்மெல் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்துடலாம், சரியாக போச்சு. ஆத்மா எப்படி இருக்கும்? கண்ணால் பார்க்க முடியாது. அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்திரம் அப்பாணிபாதம் நித்தியம் சுசூக்ஷ்மது அபியம் தத்து பூத யோனி பரியந்தி பரிசந்திரா. கண்ணால் பார்க்க முடியாது, காதலை கேட்க முடியாது, நாக்கால் சுமிக்க முடியாது, மூக்கால் நுகர முடியாது, என்ன ஸ்பர்ஷத்தால் டச் பண்ண முடியாது. அது எப்படி கண்டுபிடிப்பேன் நீங்கள்? ஹவுடி ஃபைண்ட் இட்? இந்த பஞ்ச ஞானேந்திரங்கள் இந்த அறிவுக்கு தானே கொடுத்துருக்கான். இந்த ஞானங்கள் ஒன்னாலேயும் ஒன்றுக்கும் எட்டாத ஒரு சமாஜத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் வாட் இஸ் சேஸ். அசப்தம் ஸ்பர்ஷமரூபம் அவ்யயம். அரூபம், அது ரூபம் கிடையாது, அழிவில்லது. தது அரசம், டேஸ்ட் கிடையாது. நித்தியம், எக்காலத்திலும் இருக்கக்கூடியது. அகந்தம், ஸ்மெல் கிடையாது. என்ன அகந்தம் அகந்தவற்ற இது. அனாதி அனந்தம், ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. முடிவற்றது, ஆரம்பமற்றது. எங்கே கண்டுபிடிக்கிறது? அனந்த அனாதி அனந்தம். மகதப்பரம், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. நிச்சாய தன் நிச்சாய தன் மிருத்யும் முகாத் பிரமுச்சிதை. அந்த ஆத்மாவை தெரிஞ்சு கொண்டான்னா அவன் டெத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறான். He does not have death. Person who understands what is Atma. யமதர்மராஜா சொன்னது தான் வாசுதேவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றார்? பேரை சொல்லாம ஆத்மாங்கிறது என்ன? ஜாயதே மிரியதேவோ, அழியாதது ஆத்மா. என்ன அதனால அந்த ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு டெத்தே கிடையாது. பிகாஸ் ஆத்மாவுக்கு டெத்து கிடையாது. ஜாயதே மிரியதே பார்க்கதாச்சு என்னோட ஃபேமஸ் அந்த இது பகவத்கீதைக்கே வரேன் திரும்பி. ஜாயதே மிரியது, அழியது கிடையாது. ஜாயதே மிரியத வாக்கதாச்சு நாயம் பூத்வா பவிதாவார பூயா அஜோ நித்திய சாஸ்வதாய புராண நஹன்யதே நஹன்யதே நஹன்யதே. யார் கம்ப்ளீட் பண்ணுவா? மாலதி மாமி சொல்லு. நான் நஹன்யதே கீதைன்னு சொல்கிறேன்னா எத்தனை தடவை சொல்கிறேங்க சொல்லுங்க. இந்த விஜயா மாமி ஜாயதே மிரியதே அதில் போட்டுருக்கேன், மியூட்டில் இருக்க நீங்கள். விஜயா மாமி மியூட்டில் இருக்க நீங்கள். ஓகே, வெரி கரெக்ட். அந்நியமான சரீரம் அழியக்கூடியது. அழியக்கூடிய சரீரத்தில் அழியாத ஆத்மா இருக்கு. நம்ம அழிக்கக்கூடிய சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், அழியாத ஆத்மாவை பார்க்கறது இல்லை. என்ன என்ன அசப்தமஸ்பஷ்டம் ரூபம் ததாசம் கந்தது அநாதி அனந்தம் மகத பரம் துருவம். இது மகதப்பரம், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. துருவம், நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடியது. நிச்சாய தன் மிருத்யுமுகம். நிச்சாய அந்த ஆத்மா புரிஞ்சுட்டான்னா, ஒத்துண்டான்னா மிருத்யு முகாத் செத்துக்கு அழிவு கிடையாது.
ஏன் ஆத்மா கழிவு கிடையாது. என்ன சொன்னார் கீதையில? again come back to Gita and famous verse வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சன்யானி நவானி தேஹி. என்ன அர்த்தம் அப்படின்னா, இறந்து போனான்னா மனுஷன் என்ன பண்றான், ஒரு துணியை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு துணி போட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த நிமிஷம் நான் போனேன்னா அடுத்த நிமிஷம் பியூட்டிஃபுல் யங் பேபி born to your mother without any problem, new body, everything fresh. என்ன you're getting it. நம்ம என்ன பண்ணுறோம், அழறோம், ஐயோ போச்சு இது போச்சு போச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன அதைத்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறதோ உபனிஷத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் கட்டோபனிஷத்து சொல்கிறது. ஸோ வாண்டட் டு ரிமைண்ட் யூ தட். ஓகே, அசப்தமஸ்பர்ஷம் அரூபமப்யம் ததாரசம் நித்தியம் அகந்தவச்சைத்து அநாத்யனந்தம் மகத பரம் துருவம் நிச்சாய நன் மிருத்யுமுகாத் பிரவிச்சதே. இதை புரிஞ்சிடமா மிருத்யுமுகாத் பிரவிச்சதேன்னு அர்த்தம். அவனுக்கு பயங்கிறது போயிடுறது, மரண பயங்கிறது போயிடுறது. அவனுக்கு நான் போயிடுவேன்னு பயம் இல்லை, போயிடுது. நம்ம ப்ராப்ளம் என்ன, பயம். ஐயோ நான் என்னோட பிள்ளைய விட்டு போகிறேனே, பொண்ணை விட்டு போகிறேனே, ஒய்ஃபை விட்டு போகிறேனே, என்ன பேரனை விட்டு போகிறேனே, குள்ளு பேரனை விட்டு போகிறேனே, இன்னும் பேர் செவிட்டு விட்டு போகிறேன், காரை விட்டு போகிறேனே, நகைகளை விட்டு போகிறேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேனே, அதான் பயம். ஒன்றையும் விட்டுட்டு போகிறேன். ஆத்மா அழியாது, பாடி தான் போகிறது. அந்த எதிராக ஆத்மா கிட்ஸ் நியூ பாடி, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வர போகிறது. சந்தோஷப்படணும், அழவாருன்னா சந்தோஷப்படணும். உங்களுக்கு கிட்ட ஃப்ரெஷ் பாடி. இந்த இது நான் 10 அடி நடந்தேன்னா, ஒரு ஒரு அரை ஃபர்லாங் நடந்தேன்னா காலெலாம் வலிக்கிற முடியல, உட்காந்து விட்றோம். 2 பேர் பிடிச்சிக்க மாட்டேங்க, கீழே விழுந்துருவோமான்னு விட்டோம். ஒய்ஷ் கேரி ஆன் தி ஸ்டூபிட் பாடி. somebody is going to give you a new fresh new body right now and you not worry about it. அடுத்த தடவை எனக்கு இப்போ எனக்கு ஆகாரம் கிடைக்கணும் கவலைப்பட வேண்டாம், இது கிடைக்கணும் பார்த்துக்கு போகிறேன், யாரோ பார்த்துக்கு போகிறேன், அடுத்த இது விஷயத்த கவலை இல்லை. சந்தோஷப்படணும். நம்ம ஒரு நிமிஷம் வருத்தமே படக்கூடாது. போகணும், போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. ஆமா, அதைத்தான் நீங்க எல்லாம் சொல்லணும். ஸோ நீங்க சொல்லுங்க, இதை நான் உங்களுக்கு an opportunity to talk. We got this. I'm attending this class. I'm getting the benefit of this knowledge. I'm not afraid of going away. I am now 90 years old. Okay, 10 years I live, I am prepared to live. Tomorrow I am to go, I am prepared to go. No problem. புரியல சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா you have been very good students of mine. Okay, right. மணி நடந்து 4:05. ஓகே சரி, இதுவும் மற்றபடி அஷ்டத்வாதம் முடிச்சுது. அடுத்தது நம்ம நிச்சயம் முடிச்சுது. நான் 16 நாச்சிகேதம் உபாக்கியானம் மிருத்யோபோக்தம் சனாதனம் உக்த்வா ஸ்ருத்வா ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே. பரஸ்ருதி. இந்த ஞாதிக்கு இதுக்கு பேர் நாச்சிகேத சுபா. இது படிச்சது நம்ம இருக்கேன். கதோபனிஷத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா நாச்சிகேதோபாக்கியானம். நாச்சிகேதத்துக்கு யமதர்மஜா உபதேசம் பண்ணின சமாச்சாரம் இது. என்ன நாச்சிகேதம் உபாக்கியானம். இந்த நாச்சிகேத உபாக்கியானத்தை, இந்த கதையை மிருத்யு புரோக்தம் யமனால் சொல்லப்பட்ட இந்த உபாதனத்தை சனாதனம் எவர் ஃப்ரெஷ். இஸ் வேலிட் when thousands of years ago when Yamadharmaraja taught it to Nachiketas. It was valid today in 2024 September 21st. Also it is valid. Same thing is valid. Mrityupoktam Sanathanam Uktva. இது சொல்கிறவனும் சரி, இது சொல்கிற இந்த வாசுதேவனும் சரி, ஸ்ருத்வா இந்த கேட்குற விஜயா லலிதா யாராவது எல்லாரும் மேதாவி. உத்வா ஸ்ருத்வாச்ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே. இதை புரிஞ்சினா யூ ஆர் என்ஜாயிங் இந்த பிரம்மலோகா. இங்கேயே யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு பிரம்மலோகா. இங்கேயே இருக்கிறதுக்கு தயார், போகிறதுக்கும் தயார். எங்கே போனாலும் அந்த ஆத்மா அழியாதது, அந்த ஆத்மா நான். அது புரிஞ்சதுன்னா கவலையே கிடையாது. நோபடி நீட் டு பை ஒரி. ஓகே, இந்த அத்தியாயத்தோட முடிச்சது. அடுத்த ஸ்லோகத்தோட முடிச்சுடுறேன் நான். கடைசியில் வந்தால் பலஸ்ருத்தின்னு பேர் இதுக்கு. யயிமம் பரமம் குஹ்யம்
श्रावयेत् ब्रह्म संसदि प्रयतश्राद्धकाले वा तदा अनन्याय कल्पते तदा अनन्याय कल्पते इति य इमं परमं गुह्यम् இந்த மிகப்பெரிய ரகசியத்தை நான் தான் ஆத்மா அழியாத ஆத்மா அப்படிங்கிற ரகசியத்தை சரீரம் இல்லை ஆத்மா எனக்கு அழிவுங்கிறது கிடையாது அப்படிங்கிற உண்மையை ஸ்ராவையே பிரம்மசம்சதி யார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாளோ பிரம்மசம்சதினா பிரம்ம ஞானத்தை அறிய உபதேசத்தை கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்து யார் இதை அறிந்து கொள்கிறார்களோ பிரேத இதை பிரேத ஸ்ராத்தைகளவா இது எய்தர் தி டைம் ஆஃப் ஹிஸ் டெத் ஆல் ஸ்ராத்தத்தும் போதும் சரி யார் இதை கேட்குறாளோ ஸ்ரத்த கலையமா அனன்யாய கல்பதே அவளுக்கு மேலான பதவியை அடைகிறார்கள் ஸ்ராத்த ஸ்ரீமின் போது இதை இப்போ மாத்திரம் இல்லை பிரயத்தே இறக்கிற போதும் சரி ஸ்ராத்த ஸ்ரீ ஸ்ராத்தத்தின் போதும் நான் யார் கேட்டாலும் சரி அனந்தியாய கல்பதி இன்ஃபினிட் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது அவள் மோட்சத்தை தான் அடைகிறா மலஸ்ருதி சொல்லிட்டு அத்தியாயத்தை முடிச்சு விடுறார் இது கடகோபனிஷத் பிரதமோத்தியாய சம்பூர்ண ஓகே ஓம் இதுக்கு இன்னைக்கு முடிச்சிடலாமா அடுத்த கிளாஸ் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம் நம்ம என்ன நம்ம அடுத்த அத்தியாயம் இதுக்கப்புறம் அடுத்த இதில் ஆரம்பிக்க போகிறோம் இந்த இதெல்லாம் வெரி குட் 4th அக்டோபர் அது என்னுடைய கேலண்டர் பர்த்டே ஓகே 3rd அக்டோபர் 3rd 4th நீங்க 4th அக்டோபர் நினைக்கிறேன் 4th அக்டோபர் 4th அக்டோபர் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः ஹரி ஓம்.